மே 25 புனித 7ஆம் கிரகோரி. இத்தாலி நாட்டிலுள்ள சாவனா பகுதியில் வாழ்ந்த எளிமையான குடும்பத்தில் கிபி 1020ஆம் ஆண்டு பிறந்தார் கிரகோரி. ஹில்பிராண்ட் எனும் இயற்பெயரை கொண்ட கிரகோரி தன் மாமாவின் உதவியினால் கல்வி பயின்று பெனடிக்டன் துறவற சபையினில் சேர்ந்து குருவானார். திருத்தந்தை 6ஆம் கிரகோரியாரின் மாணவரான இவர் திருத்தந்தையோடு உடனிருந்து அவருக்கு உதவிகள் செய்தார். இறை பக்தியிலும் கடின உழைப்பிலும் சிறந்திருந்த ஹில்பிராண்ட் ஆயராக உயர்த்தப்பட்டு திருத்தந்தை 9ஆம் சிங்கராயரின் செயலராக பணிகள் செய்தார். திருச்சபையின் வளர்ச்சிக்காக பல்வேறு நுணுக்கமான செயல் திட்டங்களை வகுத்த ஹில்பிராண்ட் திருத்தந்தை 2ஆம் விக்டர், திருத்தந்தை 9ஆம் ஸ்டீஃபன், திருத்தந்தை 10ஆம் பெனடிக்ட், திருத்தந்தை 2ஆம் நிக்கோலாஸ் ஆகியோருக்கு ஆலோசகராக பணி செய்தார். திருச்சபையின் ஞான அதிகார பொறுப்புகளை பொருள் கொடுத்து பெறுவதை கடுமையாக எதிர்த்த ஆயர் ஹில்பிராண்ட் கிபி 1073ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் நாள் திருச்சபையின் 157வது திருத்தந்தையாக பொறுப்பேற்று 7ஆம் கிரகோரியார் என்ற பெயரினை ஏற்றார். திருச்சபையின் ஒழுங்குகளை மீறிய குருக்களை திருச்சபையிலிருந்து வெளியேற்றி திருச்சபையினை ஒழுங்குபடுத்திய திருத்தந்தை 7ஆம் கிரகோரியார் கிபி 1085ஆம் ஆண்டு விண்ணகமடைந்தார். திருச்சபையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி மக்களை விசுவாசத்தில் வேரூன்றச் செய்த திருத்தந்தை 7ஆம் கிரகோரியாரை திருத்தந்தை 13ஆம் ஆசிர்வாதப்பர் கிபி 1728ஆம் ஆண்டு புனிதராக உயர்த்தினார். புனித கிரகோரியாரின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது தனிமனித ஒழுங்குகளை கடைபிடித்து வாழ உறுதியேற்போம்.